கட்சிகள் மக்கள் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மாற்றம் என்பது நிகழ வேண்டும் என்றால் அது நம்மிடத்தில் இருந்துதான் தொடங்க வேண்டும். எந்த ஒன்றையும் ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் கேட்டு துளைத்தால்தான் இனிவரும் தலைமுறை பிழைக்கவே முடியும் என்பதை இளைய தலைமுறை உணரத் தொடங்கிவிட்டது. அரசியல் தலைவர்களை வழிபடும் காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது. இனி மக்களை பார்த்து கையசைத்துக் கொண்டே எந்த தலைவரும் விடைபெற்று சென்றுவிட முடியாது. நின்று நிதானித்து கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்த பிறகே நகர முடியும். இந்த நிலையில் நாம் கேட்டதும் ஒப்புக்கொண்டு மக்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க தயார் என்று சொல்லியிருக்கும் தலைவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் ஆகிறார்கள். வாரம் ஒரு தலைவர் என இங்கு கட்சிகளை கேள்விகளால் துளைக்கப் போகின்றனர் மக்கள். இன்று தேர்வு எழுத காத்திருப்பவர் வரவிருக்கும் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் காணும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். அரங்கிலிருந்து நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் கேள்விகளை எழுப்ப மக்கள் காத்திருக்கின்றனர். வணக்கம் திரு. வணக்கம். முதல் கேள்விக்கு மட்டும் எனக்கு அனுமதி நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? 2 நிமிடங்கள் நீங்கள் பதில் சொல்லுங்க. இல்ல, உண்மையும் நேர்மையும் ஒரு எளிமையான நிர்வாகத்தை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஊழல் லஞ்சமற்ற முழுமையான மக்களாட்சி. பசி, பஞ்சம், லஞ்சம், ஊழல், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை, மது, பெண்ணிய உரிமை, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் மருத்துவம், சமமான தரமான மருத்துவம், தூய குடிநீர் இலவசம், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், இவற்றை காப்பது, இது போன்ற இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசியல் எடுத்து வைக்கிறோம். அதனால புதிய ஆற்றலாக இருக்கிற இதுவரை 50 ஆண்டுகளாக மாறி மாறி 2 பேரும் திராவிட கட்சிகளாக ஆண்டுட்டுது. 50 ஆண்டுகளாக செய்யாத நல்லதை இனிமேல் அடுத்து வர 5 ஆண்டுகளை செய்ய போகிறாங்களா? இவ்வளவு சிக்கலையும் இந்த இன மக்கள், இந்த நாட்டின் மக்கள் எதிர்கொள்வதற்கு காரணமே இந்த ஆட்சியும் இந்த அதிகாரமும் அந்த தலைமைகளும் தான் காரணமாக இருந்திருக்கு. அணு உலையோ இல்லை மீத்தேன் எரிகாற்றோ, கச்சத்தீவு பறிபோனதோ, கையில் எரிவாயுவோ, காவிரி நதிநீர் உரிமையோ, முல்லை பெரியாரோ உரிமையோ எல்லாமே இவர்கள் ஆட்சி காலத்தில் தான். இவர்களுக்கு தெரியாம மீத்தேன் கையெழுத்தாகல, இவர்களுக்கு தெரியாம அணு உலைய நிலத்துக்கு வரல, இவர்களுக்கு தெரியாம நீற்றின் ஆய்வு வரல. தெரியாம போட்டுன்னு சொல்றாங்களே. ஆமா, தெரியாம போட்டா இப்ப நான் கேட்கிறேன், உங்க சொத்தை எனக்கு எழுதி கொடுங்கன்னு தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்களா? தெரியாம போடுறேங்கிறது ஒரு பாமரன் சொல்லலாம். ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதி, ஒரு நாட்டு மக்களை ஆளக்கூடிய ஒரு தலைமை, அதிகாரம் சொல்லக்கூடாதுல்ல. எந்த ஒன்றையும் ஒரே செயலையே வரவேற்போரும் இருப்பாங்க, எதிர்ப்போரும் இருப்பாங்க. நீங்கள் ஆட்சியில் ஏற்கனவே இருந்திருந்தால் நீங்கள் உதாரணம் ஒன்று இருந்திருக்கும். நீங்கள் இந்த குறைகள்லாம் இருந்ததே அப்படின்னு சொல்லிருப்பாங்க. மீத்தேன் கையெழுத்தாகுது. மீத்தேன் கையெழுத்தாகும் போது கையெழுத்து போட்டது அன்றைய துணை முதல்வர் ஐயா ஸ்டாலின். அவர் தெரியாம போட்டேங்கிறாரு. அந்த கையெழுத்தாவது அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவியா இருக்கிற ஜெயலலிதா அம்மையாருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ இதில் கையெழுத்து போடக்கூடாது. அது அந்த ஒரு 1,60,60,000 ஏக்கரை பாலடிச்சிரும், ஒரு பாதி தமிழ்நாடு வீணாயிரும், நஞ்சை நிலம் அது தரிசா போயிடும், உப்பளமாக மாறிடும். அது போய் அதை வாதிட்டு தடுக்கலையே. அப்போ கையில் எரிவாயு கையெழுத்தாகும் போது கூட அந்த அனுமதி கூட கேரளாவிலிருந்து ஏன் நிலத்துக்கள் எப்படி எடுத்துகிட்டு வர ஒரு கேள்வி வரணுமா இல்லையா? அது தேசிய நெடுஞ்சாலையில் எடுத்துகிட்டு வரேன். அப்போ கர்நாடகாவுக்கு எப்படி போகுது? அது தேசிய நெடுஞ்சாலையில் போகுது. அதே போல் கொண்டு போகணும்னு சொல்கிறதுக்கு என்ன? அப்ப அந்த மாதிரி இந்த நிலத்துக்குள்ள கொண்டு போக போறாங்கிறது ஆளுங்கட்சி அனுமதிக்குதுன்னா எதிர்கட்சிக்கும் தெரிஞ்சுதானே நடக்குது. அதனாலதான் இந்த 2 பேரும் திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையை நம்ம தூக்கி வீசணும்னு துடிக்கிறோம். இனி நம்ம மக்கள்கிட்ட போயிடலாம். நீங்களாச்சு அவராச்சு 2 விஷயம் தான். பேரன்பு உண்டு, பெருங்கோபம் உண்டு. 2ல எதை வெளிக்கொண்டு போறீங்கன்னு நான் பார்க்க போறேன். விக்ராந்த், முதல் உங்க பேர்கள் எல்லாம் நான் ஏற்கனவே கேட்டு வச்சுட்டேன், அதனால பேர் சொல்லி அழைக்கிறேன். விக்ராந்த், உங்க கேள்வி என்ன? சுருக்கமா ஒருவரி கேள்வியாளர். தனது சட்டமன்ற தேர்தலை தொடங்க இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் சீமானுக்கு முதல் வாழ்த்துக்கள். இந்த ஒரு வாழ்த்து உங்க எல்லாரும் நீங்க சேர்த்து சொன்னதா அடுத்து நீங்க வாழ்த்து சொல்ல வேண்டியது இல்லை, இவரே சொல்லிட்டாரு உங்களுக்கு. அந்த வாழ்த்துக்கு சம்பந்தமாகவே என்னோட கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். சமீப காலத்தில் ஒரு பொது விவாத நிகழ்ச்சியில் தோழர் சீமானும் அருணன் அவர்களும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தாங்க. அதில் சில விரும்பத்தகாத நிகழ்வும் நடந்துச்சு, அதை மறந்துடுவோம். அதற்கு அடுத்த நிகழ்ச்சியில் சேர்ந்து பேசிட்டாங்க. ஆமாம், சந்தோஷம். அதில் தோழர் சீமான் ஒரு சவால் வைக்கிறாரு. அதாவது ஒரு இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் டிராஃபிக் ராமசாமியை விட கம்மியாக ஓட்டு வாங்கினவங்க பின்னாடி நான் எதுக்கு போகணும்? அப்படி போகாதவங்க, அப்படி ஜெயிக்காதவங்க பின்னாடி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க என் பின்னாடி வரட்டும். அதில் உங்க கேள்வி? இதில் மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கிட்டா, வாங்கவில்லைன்னா நான் தேர்தலில் இருந்து போயிடுறேன், கட்சியை கலைச்சிடுறேன், கம்யூனிஸ்ட் சேர்ந்துடுறேன்னு சொல்லியிருந்தாரு. கேள்வி, இணையதளத்தை நான் பயன்படுத்துறதுனால நாங்கள் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கோம். எந்த இடைத்தேர்தலை அவர் குறிப்பிட்டாருன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்கே நகர், அப்புறம்
இரண்டு தொகுதியிலையும் டிராபிக் ராமசாமி மட்டும்தான் டிராபிக் ராமசாமி கம்யூனிஸ்டை விட குறைந்த வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. ஆனா தொடர்ந்து ஒரு அவதூற பரப்பிட்டு வரீங்க. கேக்குறீங்களா கம்யூனிஸ்டா கேக்குறீங்களா நான் மக்களா கேக்குறேன். எப்படி கேக்குறீங்க? நீங்க டேட்டாலாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா பொதுமக்களுக்கு அது வேலை இல்ல. நீங்க கொடுத்த இரண்டு தகவலுமே அவதூறா தான் இருக்கு. அது தொடர்ந்து தினமணியில பேசும்போது நீங்க அதே அவதூறான பேசும்போது தகவல்கள் தவறா இருக்கு, புள்ளிவிவரங்கள் தவறா இருக்கு. ஆமா, ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கும்போது தகவல் தவறாவே இருக்கு. எப்படி இப்ப முதல்ல அவர் இது பொதுமக்களா கேட்கல, அவர் அந்த கூட்டணி அந்த கட்சி சார்ந்து கேட்கிறாரு. ஆனால் பதில் சொல்றேன். 65 ஆண்டுகால கட்சி சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தே இருக்கு, ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு சின்னம் இருக்கு, கொடி இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, அமைப்பு இருக்கு. ஆனா அந்த கட்சி 2 தேர்தலையும் தனி மனிதன் டிராபிக் ராமசாமியோட இவர் சொன்ன மாதிரி கூட அதிகமா வாக்கு வாங்கியிருந்தாலும் 500 ஓட்டு 150 ஓட்டு வாக்கு வாங்கியிருக்குது. இது எனக்கு மாற்றத்துக்குன்னா அவங்க முன்வைக்கிற கேள்வி ஜெயலலிதா ஊழல் ஆட்சி, அந்த ஊழல் ஆட்சி செய்யற ஜெயலலிதாவை தூக்கி எறியணுன்றாங்க. தாராளமா தூக்கி எறிங்க. ஆனா அந்த ஜெயலலிதாவால் பெற்ற மாநிலங்களவை உறுப்பினர் 2 இருக்குது, அண்ணன் டி ராஜாவும் ஐயா டி கே ரங்கராஜன். அது 2ஐயும் முதல்ல தூக்கி எறிங்க. அப்புறம் இதை பேசுறதுக்கான தகுதி நேர்மையும் உங்களுக்கு வருங்கிறோம். நீங்க அதை விட்டுட்டு நீங்க வாங்க தூக்கி எறியணும் ஊழல்னா, இத்தனை ஆண்டுகளா தெரியாது திடீர்னு தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஜெயலலிதா ஊழல் செஞ்சுட்டாங்க, திமுக ஊழல் செஞ்சிருச்சுங்கிறத நான் ஏற்க. இப்போ நான் எந்த கட்சி சார்பா பேசுறேன், எந்த கட்சி சார்பா நான் பேசுறேன் கேட்டாரு. இப்ப அதிமுக சார்பா சீமான் பேசுற மாதிரி எனக்கு தோணுது. மே 19 எல்லாருக்குமே தெரியும், நீங்க ஜெயலலிதாவால மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிருக்கா இல்லையா? அது ஊழல் சக்தியினுடைய வாக்கு வலிமையா இல்லையா? என்னுடைய கேள்வி ரொம்ப தெளிவானது. நீங்க சொன்ன கருத்து தவறானது. அந்த அவதூறு எதுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க? தினமணியிலும் அதே தான் சொல்றீங்க. நீங்க டிராபிக் ராமசாமியோட அதிகமா வாக்கு வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆனால் உங்களோட சவால்ல இருந்து பின்வாங்குறீங்களா? எதுல? மே 19க்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் நீங்க சேரல அப்படின்றத பதுங்குறீங்களா? அது தேர்தல் முடிஞ்சோன்னு பாப்போம் தம்பி. நேரம் குறைவா வாங்குறதுன்ட்டு. வணக்கம் சார். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேவரட்டிசம் அப்படின்ற ஒரு கொள்கையில தான் அரசியல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இங்க இருக்கிற கட்சிகளை வச்சு நான் ஆட்சி செஞ்சு பார்த்தாச்சு. எந்த வகையான ஒரு பெரிய பிரச்சனைகள், காவேரி பிரச்சனைகள் எதுவுமே சின்ன சின்னதா வச்சீங்கன்னா இது முக்கியமான ஒரு கேள்வியா? நீங்க முதலமைச்சர் வேட்பாளர்னால நான் கேட்கிறேன். சாதாரண ஒரு பிரதிநிதியா நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல. எல்லாரும் அப்படிதான் தனி மனிதனை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது இல்ல சார். தத்துவத்தை நோக்கத்தை முன் வைக்கிறோம் சார். நாங்க வென்றுட்டா யார முதலமைச்சர் ஆக்குறதுன்னா அன்னைக்கு உட்கார்ந்து பேசி முடிவு எடுக்கிறது. அப்போ இந்தியா இப்படிதான் இருக்குது. இப்போ இங்க இருக்கிற கட்சிகள் வச்சு எல்லாம் காவிரி இஷ்யூவை சால்வ் பண்ணலான்னு பார்த்தா முடியல. எந்த பிரச்சனையும் எதுவுமே பெருசா சால்வ் பண்ண முடியல. அப்போ இந்த மாநிலத்துடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய ஆட்சியில எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அவனே நான் ஆட்சியில வச்சு என் காரியத்தை நான் சாதிச்சுட்டு போறேன். நான் ஏன் உங்களை தேர்ந்தெடுத்து தேவையில்லாம கையை சொல்லி தேசிய கட்சிக்கு வாக்களிச்சு? ஆமா, நீங்க இல்ல முடிச்சிடறேன். நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நீங்க பயங்கரமா விமர்சிக்கிறீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்டோட தயவு இல்லாம நீங்க கூடாது, பதில் சொல்ல அனுமதிக்கணும். விமர்சிக்கிறேங்கிறீங்க. ஆந்திரா காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டது ஆந்திர அரசு. ஒரு களவாணி பட்டம் கட்டி மரக்கட்டையை வெட்டிட்டாங்கன்ட்டு. எங்க கேள்வி, ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற உயிர் மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாங்கிறதான். ஒரு நாட்டின் பிரதமர் இந்த நாட்டின் குடிமக்களை படுகொலை செஞ்சதுக்கு ஒரு சின்ன வருத்தம், ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. கோதாவரி நதியில போய் புனித நீராடும் போது விபத்துல நெரிசல்ல சிக்கி இறந்த 29 பேருக்கு உடனடியா வருத்தம் தெரிவிக்கிறாரு. அப்ப இந்த பிரதமரை நாங்க எப்படி பாக்குறது? எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்க்கணும்னா நான் தமிழரோ இல்ல ஏடிஎம்கோ டிஎம்கோ தேவையான யார் செய்வா? டிஎம்கே இப்போ நான் பிஜேபி கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. தேசிய கட்சி தானே ஆளுது கர்நாடகா. தேசிய கட்சி இங்க ஆட்சி செஞ்சா என் காவேரி இஷ்யூவை அவங்க லெட்டர் போடாம போன்ல பேசுவாங்க, தண்ணியை திறந்து விடுங்கன்னு. ஆனா நீங்களோ இல்ல ஏடிஎம்கோ டிஎம்கே வந்தா திரும்ப லெட்டர் தான் போட்டுட்டு இருப்பீங்களே தவிர நான் இங்க டைரக்டா மோடி அவர்களை வச்சு நான் வேலையை வாங்கிக்கிறேன். நான் ஏன் தேவையில்லாம உங்களை புரியல. மோடி முதலமைச்சராக்கி இல்ல இங்க பிஜேபியை தேர்ந்தெடுத்து பிஜேபி பதில் சொல்லதான் நான் வந்திருக்கேன். நீங்க கேள்வியே கேட்கறது உங்க கேள்வியை கேட்டு வீட்டுக்கு போறதுக்கு இல்ல. என்னை கேளுங்க. காங்கிரஸ் தான் ஆளுது, பாரதிய ஜனதா தான் ஆண்டது. தேசிய கட்சி காங்கிரஸ் தான் மேலே ஆண்டுச்சு, தேசிய கட்சி பாரதிய ஜனதா தான் ஆளுது. அங்க சொல்லி தனியை விட முடியலையே. இல்ல நாங்க என்னன்னு கேளுங்க. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நான் சொல்லிக்கிறேன் அவருக்கு. நான் காவிரி கிட்ட உன்ட கையேந்தி நிக்க போறது இல்ல.
எனக்கு 4000 டிஎம்சி தண்ணி மழை பெய்யுது, நான் 1500 தான் பயன்படுத்துறேன், 2000 கடல்ல கலக்கி விடுறேன். எனக்கு வேண்டிய நீரை நான் தேக்கி நான் பயன்படுத்தி எவ்வளவுதான் பேசினாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல மத்திய அரசு தான் இருக்கு. நான் ஏன் மாநில தேர்ந்தெடுக்க கூடாது? அவங்க மாநிலங்களில் என்ன நிலவரம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாங்க. அடுத்த கேள்வி வெங்கடாச்சலம். கேள்வியோட நான் பிரேக் விடும். வணக்கம். என்னுடைய கேள்வி ரொம்ப வெளிப்படையானது. ஒரு மன்னன் ஒரே நேரத்தில் 2 நாட்டோட போர் போட முடியாது. 2 சக்தி வாய்ந்த 2 கட்சிகள் இருக்கும்போது நீங்கள் ஒரு 7-8 பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறதுனால, இது இப்போ கரண்ட் ட்ரெண்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், 7-8 பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறதுனால உங்களுடைய நோக்கம் தவிடுபடி ஆக போகுதா இல்லையா? இது வந்து அவங்கள வீழ்த்த முடியுமா, இது சாத்தியப்படுமா அப்படி பார்க்க முடியாது. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து தொடங்குறது இல்லை, தேவையிலிருந்து தான் தொடங்குது. தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறாங்க. இப்படி ஒரு அரசியல், இப்படி ஒரு மாற்றத்திற்கான அரசியல் கட்சி, அது தேவை, அந்த முயற்சி தேவையா தேவையில்லையாங்கிறதான் இப்போ இருக்கிறது. அப்போ அதுக்காக நம்ம வந்து இவருக்கு லாபமாக வந்துருமே அவருக்கு லாபமாக வந்துருமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை நமக்கு சரின்னு செய்யறது. மக்கள் அதீத தேவையை உணர்ந்திருக்கிறாங்க நம்புறீங்களா? கட்டாயமா நீங்க எல்லாருக்குள்ளேயும் பாருங்க, எல்லா கட்சிகளும் ஊழலை ஒழிக்கணுங்குது, எல்லாருமே ஒரு மாற்றம்னு பேசுறாங்க. அது காரணம் வந்து ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிறது, இந்த மதுவை ஒழிக்கணுங்கிறது மக்களுக்குள்ள ஒரு பெரிய கருத்தாக்கமா இருக்கு, ஒரு வெறியா இருக்குது. இங்க பாருங்க, லஞ்சம் ஊழலை ஒழிக்கணுங்கிறதும் ஒரு மாற்றம் வேணுங்கிறது மக்களின் மனநிலையா இருக்கு, கொதிநிலையா இருக்கு. அதை உணர்ந்து கொண்டுதான் எல்லா கட்சிகளும் நான் மாற்று இல்ல நாங்க தான் மாற்றுன்னு பேசுறது. காரணம் அதுதான். அதுல வந்து இங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றுன்னு ஒரு திராவிட கட்சி இருக்கவே முடியாது. இந்த பாம்புக்கு விஷம் இருக்குன்னா அது போட்ட குட்டிக்கு இல்லாம இருக்க முடியாது. இருக்கலாம். நீங்க தான் சொன்னீங்க எல்லாரும் நாங்க சொல்றது அவங்களும் சொல்றாங்க. பேருதாவன் இருந்துட்டு போகுது. பேர் இல்ல. இப்ப நீங்க வந்து இந்த திமுகல இருந்து அதிமுக தாய் கழகத்திலிருந்து இது ஒரு சேய் கழகம், இதுக்கு என்ன தத்துவ மாற்று இருக்கு? ஒண்ணும் இல்ல. மொழிக் கொள்கை, பொருளாதார கொள்கை, கல்விக் கொள்கை, ஒரு கொள்கையிலுமே மாற்று கிடையாது. அங்க இங்க கூட ஒரு இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அமானுல்லா உங்களுக்கு சார், இப்போது நடைமுறையில் உள்ள FETP என்னும் ஓட்டப்பந்தய தேர்தல் முறையில் பெரிய கட்சிகளே கூட்டணி அமைத்து தேர்தல் களம் காண்றாங்க. உங்களை போன்ற கொள்கை பிடிப்புள்ள, தப்பான சொல்ல நினச்சிக்காத சிறிய கட்சிகள் இந்த பந்தய தேர்தல் காலத்தில் நீங்கள் தனித்து நிற்கிறது உங்களுடைய சகாக்களை அரசியல் படுகொலை தள்ளுற வழியாகவும் மற்றும் பெருங்கட்சிகளுக்கு வாக்கு வங்கியை பிரிச்சுக்க கொடுக்கக்கூடிய தளமாகவும் நீங்கள் இருக்கிறதா இதே கேள்வியை தான் வெங்கடாச்சலமும் கேட்டது. தேவை தீர்மானிக்கின்ற இந்த மாதிரி இந்த சிந்தனை சோர்வு இருக்கு பாருங்க, இந்த தற்சோர்வு, இந்த விரக்தி விளிம்பு, இதுதான் ஒரு மாற்றத்தை இந்த நிலத்துல பிரசவிக்கல. இது என்னென்ன இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இது வந்துருது, இது தற்சோர்வு தற்கொலை ஆயிருது, அப்படி பார்க்கவே முடியாது. நீங்க வந்து நாங்க வந்து சிறிய கட்சி பெரிய கட்சிலாம் இங்க கிடையாது. கெஜ்ரிவால் டெல்லியில வரும்போது எங்க அளவு கூட அமைப்பு கிடையாது. நரசிம்மன் எங்க அளவு கூட அமைப்பு கிடையாது. அதனுடைய தொடர்ச்சியா நம்ம நாம் தமிழர்களுடைய செயல் அறிக்கையில், அதாவது மாற்று வழின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அந்த மாற்று வழியில் மாற்று தேர்தல் சீர்திருத்தமான விதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் சீர்திருத்த நீங்கள் பல மேடையில் பேசுறீங்க, அதை செயல் அறிக்கையில் கொண்டு வரலையே. மாற்று தேர்தல் சீர்திருத்தமான விதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இல்ல அந்த கருத்தாக்கத்தை நம்ம வெளியில நம்ம வைக்கிறோம். அது அந்த வரைவில் இல்லைன்னா என்ன இருக்குது? அது ஆட்சி வரைவில் வரணுங்கிறது இல்ல, அதன் அடிப்படை மாற்ற அமைப்பு ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையில் உறுதியா இருக்கார். நரசிம்மன் விரைவா. 2011 திமுக காங்கிரஸும் சேர்ந்து ஈழத்தமிழருக்கு எதிராக படுகொலை செஞ்சாங்க, அவங்களை நீங்க ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆதரவான ஒரு நிலையை எடுத்து மாண்புமிகு முதல்வரை வந்து ஈழத்தாய் அப்படின்ற பேர்ல நீங்க வர்ணிச்சீங்க. தவறான பதிவை நீங்க செய்யக்கூடாது. நீங்க சொன்ன வாக்கியம் ஈழத்தாய்ன்னு நான் எங்கேயாவது சொன்ன வார்த்தை காட்டிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன். சரி, இப்போ நீங்க ஒரு நிமிஷம், நீங்க அதிமுக சொல்றதே தவறானது. அதிமுக ஆதரிச்சேன்னு சொல்றதே தவறா. ஒரு நிமிஷம், நீங்க அவங்களுக்கு மாற்றா அதிமுகவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்க போன எலெக்ஷன்ல 2011. இன்னைக்கு வந்து நாமே மாற்றுன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க தனியா நிக்கிறீங்க. அப்ப ஏன் இந்த நிலையை நீங்க எடுக்கல 2011? அப்ப அந்த ஈழத்தாய்னு சொன்ன அந்த வார்த்தை நீங்க பின்வாங்குறீங்க, அப்படித்தானே? ஏத்துக்கிறீங்க? சொல்ல கிடையாது, சும்மா ஒரு கருத்தாக்கத்தை சொன்னாரு, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாரு. இருந்ததா இருக்குதா? சொல்ல கிடையாது, சும்மா சொல்லக்கூடாது. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அண்ணன் சொல்லியிருக்காரு.
இத வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. அண்ணனே இத வந்து பதில் சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஜெயலலிதா வந்து திருநெல்வேலியை பேசும்போது அந்த மக்களுக்கு ஈழம் தவிர வேற தீர்வு என்ன இருக்குங்கிறாங்க. நீங்க வந்து காங்கிரஸ் கேக்குது ஈழத்தை எப்படி அடைவீங்கன்னு. நீங்க எப்படி ராணுவத்தை அனுப்பி பங்களாதேஷ் பிரிச்சு உருவாக்குனீங்களோ கிழக்கு பாகிஸ்தான, அப்படித்தான் நான் அடைவேங்கிறாங்க. அன்னைக்கு செத்து கொண்டிருக்கிற நிலையில அந்த வார்த்தை ஆறுதலா இருந்ததுனால இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் நம்ம பேசுறோம். அதை வந்து அதனாலேயே நான் ஈழத்தாயின்னு சொல்லி உங்களை யார் நம்ப சொன்னது? திராவிட கட்சிகள் இப்படித்தான் போய் பேசுறாங்க, நீங்க 1000 தடவை மேடையில முழங்குறீங்க, திருப்பியே அவங்க சொன்னது நம்புனீங்க? ஒரு வார்த்தை, ஒரு நம்பகமான வார்த்தை, ஒரு ஆறுதல். அந்த நேரத்தில் சாவின் விளிம்பில் ஒவ்வொரு நாளும் சாவு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு உங்க வீட்டில் நம்ம அப்பா சாவுக்கு அழுதுகிட்டு இருக்கும்போது ஆறுதலா ஒருத்தன் தோல்ல கை வைக்கும் போது அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த அம்மா பேசின வார்த்தையை நம்ம நம்புறோம். அப்ப அதை வந்து அது ஒரு அதே வார்த்தையை கருணாநிதி சொல்லியிருந்தாலும் நீங்க நம்பியிருப்பீங்களா? சொல்லல, இல்ல சொல்லியிருந்தா நம்பித்தானே இருப்போம். சொல்லல இல்ல. இது பதில் லட்சுமி நாராயணன் யார் எடுத்து உங்க கேள்வி என்ன சுருக்கமா ஒரு லைன்? ஐயா, நீங்க வந்து ஒரு தன்னலமற்ற சர்வாதிகார அன்பான சர்வாதிகார ஆட்சின்னு உங்களுடைய வரவறிக்கையில கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்போ வந்து நீங்க ஒரு அதிகாரத்துல இல்லாத போதே ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம அவங்கள திட்டுற முறைய பொது தளத்திலேயே கடைபிடிச்சீங்க. இப்ப இதுல உங்களுக்கு சர்வாதிகாரம் நீங்க என்ன பண்ணுவீங்க? எதை சொல்றீங்க? எந்த தொலைக்காட்சியில நடந்த ஒரு விவாதம் எந்த திட்டினேன்னு சொல்லுங்க, யார திட்டினேன்னு சொல்லுங்க. அருணனை அது திட்டினதா அதுக்கு பேரு? இருங்க, ஒரு நெறியாளுங்க, நீங்க ஒரு நெறியாளுங்க எனக்கு ஒரு கேள்வியை வைக்கிறாரு, எனக்கு ஒரு நேரத்தை கொடுக்குறாரு, அது யார் பயன்படுத்தணும்? இல்ல அத ஒரு தன்மையான இல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு அடிப்படை பண்பால் நீங்க வந்து வர்க்க சுரண்டலுக்கு எதிராக போராடுறீங்க. ஏன் நேர சுரண்டலை நீங்க எடுத்தீங்கன்னா நான் போராடணுமா? 1000 இருந்தாலும் நாளைக்கு ஆட்சியில கூட அமரக்கூடிய வாய்ப்பு உள்ள நீங்க திரும்ப என்னைய பேச விடுங்க, என்னைய பேச விடுங்க, எனக்கு வாய்ப்பு தாங்க. நீங்க திரும்ப என் மேல குற்றச்சாட்டே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது அந்த செயலை எவனுமே சகித்து கொண்டிருக்க முடியாது. இதனால வந்து நான் வந்து ஒரு ஜனநாயகவாதி அல்ல. நாளைக்கு ஒரு பொது தளத்துல உங்களை இந்த மாதிரி கொஞ்சம் சீண்டினாலே கூட நீங்க அவங்க கழுத்தையை வெட்டிடுவீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருமே. ஒரு சர்வாதிகாரம் கேக்குறீங்களா? நீங்க அன்பான சர்வாதிகாரம் சொல்றீங்க, நீங்க ஒரு நார்மலா உங்களை எளிதாக சீண்டி விட முடியுது. அதான் நான் சொன்னேன், உங்கள்ட்ட பேர் அன்பு இருக்கிறது, பெரும் கோபம் இருக்கிறது, அப்ப ரெண்டுமே யதார்த்தம் இல்லைதான். அப்படிலாம் கிடையாது. இதே தொலைக்காட்சி விவாதத்துல, உங்க தொலைக்காட்சி விவாதத்துல ஒருத்தர் எந்திரிச்சு போகும்போது அவரை அமைதிப்படுத்தி வாங்க உட்கார வைக்கிற வச்சாலே நான் தான். எவ்வளவோ சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு எவ்வளவு விமர்சனங்களை கடந்து கொண்டு போறோம். அந்த நேரம் வந்து அவர் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது எனக்கான நேரத்தை என்னை பேச அனுமதிச்சிருக்கணும். அதுதான் நாகரிகம். அதனாலே நான் செய்ய போற ஆட்சி முறைக்கு இதுவும் சம்பந்தப்படுத்தி கேட்க கூடாது. பிரபு யாரு? தத்துவ ரீதி அண்ணன் ஒரு கேள்வி. அண்ணன் வந்து முருகனை வந்து முப்பாட்டன்னு சொல்றாரு, தமிழ் போராளின்னு சொல்றாரு. அப்படி தமிழுக்காக என்ன போராளின்னு சொல்லலங்க, நீங்க புதுசு புதுசா இருக்கு. சரி விடுங்க, சரி முப்பாட்டன்னு சொல்றீங்க. சரி அதுக்கு அவர் முப்பாட்டங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை ஏதாவது காட்ட சொல்லுங்க. இல்ல முருகன் வந்து என்ன மூதாதையா இல்லையா? தமிழ் அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. இன்னொன்னு முருகன் தமிழர் இல்லைன்னு ஒரு தமிழர்னு ஒரு ஆதாரம் காட்டணுமா? ஏங்க முருகன் ஒரு ஆளு இப்படிப்பட்ட கேள்விகள் தானே வரும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. இருங்க பாருங்க, 5 பெரியாரிய மேடையிலேயே முருகன் என் முப்பாட்டன்னு பேசியிருக்கேன். அதுக்கான காணொலி ஆவணம் இருக்கு. இங்க பாருங்க, 5 இணை நிலங்கள்ல தமிழர்கள் வாழ்ந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இதுல எல்லா திணை நிலங்களுக்கும் தெய்வங்களா வச்சு வழிபட்டிருக்காங்க. அதுல மூத்த திணை நிலத்தின் தலைவனா முருகன் இருந்திருக்கிறான். அதனால அந்த மூத்த தமிழ் இன முன்னோருங்கிறனால நமது முப்பாட்டன்னு நம்ம சொல்றோம். இதுக்கு வந்து அவருக்கு ஆதாரம் சொல்லுங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள தொல்காப்பியத்திலேயே அந்த 5 இணை நிலங்களை. தளபதி என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களா? பாலமுருகன் உங்க கேள்வி என்ன? விவசாயத்தை அரசு தொழிலாக்குவேன்னு நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்கு. அதே மாதிரி இயற்கை வேளாண்மையை இந்த மண்ணில் கொண்டு வந்து செயல்படுத்துவேன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் பூச்சிக்கொல்லும் மருந்தும் உரங்களையும் விற்கக்கூடியது மிக பெரிய நிறுவனங்கள். அவங்க பல லட்சம் கோடியை முதலீடு செஞ்சு இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்த்து நம்ம முடியுமான்னு கேக்குறீங்க? இந்த நாட்டில் வந்து இயற்கை உழவாண்மையை முடிவு செய்ய போறது நான் தான். வேளாண்மை நான் வந்து என் தோட்டத்தில் வேளாண்மை செய்யறேன்னா நான் ரசாயன உரங்களை பயன்படுத்த மாட்டேன், இயற்கை உரத்தை பயன்படுத்தி வேளாண்மை செய்யறேன்னா நான் தான் முடிவு எடுக்கணும். அது நீங்க முடிவு எடுக்க போறது இல்லை. நாட்டில் நான் செய்யறதை விட இன்னைக்கு என் வீட்டில் செய்யறேன்ல, என் தம்பிகள் வந்து மலேசியா, சிங்கப்பூர், அரேபிய நாடுகளில் பல லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு வந்து ஒத்திக்கு நிலம் வாங்கி இயற்கை வேளாண்மை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி உரம் போடுறோங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னால் வியப்பாக இருக்கும். அதை நாங்கள் வந்து பூச்சிக்கொல்லி, நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நம்மால் அப்பா பூச்சிக்கொல்லி, பூச்சி ஏன் கொல்லணும்?
பூச்சி தானே இனப்பெருக்கத்துக்கு உதவுது. தேனி இல்லைன்னா தேன் எப்படி வரும்? பட்டுப்பூச்சி அதை கொண்டுட்டா பட்டு எப்படி வரும்? பூச்சிகள் தான் ஒரு அந்த உயிர் சூழலை உருவாக்குது. அதை ஏன் கொள்ளணுங்கிறாரு. இயற்கை வேளாண்மைங்கிறது அவசியம். நீங்க உணவுங்கிற பேர்ல நஞ்ச திங்கிறோம். இப்ப நான் அன்னைக்கு கூட பேசினேன், அந்த ஜிஷ்ணுன்னு ஒரு நடிகர், அந்த கள்ளப்படம் படத்தில் நடிச்ச ஒரு இளைஞர், நாக்கில் புற்றுநோய் வந்துருச்சு, அவர் இறந்து போயிட்டார். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி. அவ்வளவு ஒரு இளம் வயது, உடற்பயிற்சி செய்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை, புகையோ மதுவோ இல்லை. ஏன் புற்று வந்துச்சுன்னா பச்சை காய்கறியில உடல் நலத்துக்கு தின்னதுதான் வாயில நாக்கில் புற்று வந்துருச்சு. அப்ப அது உணவா விஷமா நஞ்சான்னு நம்ம பார்க்கணும். எதிர்கால தலைமுறைக்கு இன்னைக்கு உலகமே இயற்கை வேளாண்மைக்கு மாறி மாற்றத்துக்கு மக்களும் உடன்படணும்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் தற்சார்பு கொள்கையை வந்து முன்னிறுத்தும் போது உலக நாடுகள் திடீர்னு நம்ம தமிழ்நாட்டு மேல நாட்டின் பொருளாதாரமே தற்சார்பு பொருளாதாரமா தான் இருக்கணும். உலக நாடுகள் வந்து அனுமதிக்கவே இல்லை. அதனாலதான் தலைவர் பிரபாகரன் அம்மையார் இந்திரா காந்தி சொல்றாங்க, தற்சார்பு பொருளாதாரம் தான் உன் தேசத்தின் எதிர்காலத்திற்கும் நலத்திற்கும் நல்லதுங்கிறாங்க. தளபதி என்ன கேட்கிறாருன்னா என்ன கேட்கறீங்க? நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஐயா அப்படி என்றாலே ஈழத்தமிழருக்கு எதிராக குரல் கொடுப்பவர் என்று எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. எதிராக ஈழத்தமிழர் ஆதரவாக. என்னோட கொஸ்டின் வந்து, நீங்க எதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோட சுயமரியாதை இழந்துட்டு இருக்கான் ஒவ்வொருத்தவனு? இதுல நான் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன். நான் போய் உன்னை போய் கேள்வி கேட்கிறேன், ஜல்லிக்கட்டை வைக்கிங்க அமல்படுத்தலன்னு கேட்கிறேன். அது முடியாது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னு சொல்றாங்க. அது ரைட்டு. இதே கவர்மெண்ட் ஆர்டர் தான் 60 நாள் உள்ள ரேஷன் கார்டு தரணும்னு ஏன் என்ன தரலன்னு கேட்கிறேன். வெளியில போடாங்கிறான். இவர் யாருமே இல்லை, நானே பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. ஒரு டிராபிக் போலீஸ் வந்து லஞ்சம் வாங்குறான், ஏன் வாங்குறேன் வெளியில போடாங்க வேற மாதிரி உள்ள வைக்கிறான். இந்த தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்பட்டு இருக்கான், டெய்லி பாதிக்கப்படுறான். இதுல வந்து முல்லை பெரியாறு காவிரி இதெல்லாம் அடுத்தது சார். என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா, எந்த ஒரு கட்சியிலுமே கிடையாது. நான் இதே 110 கால் பண்ண அம்மா காலுக்கு சொல்லி நான் சொன்னேன், எனக்கு ரேஷன் கார்டு வரலன்னு சொன்னேன். சுயமரியாதை உறுதி கொடுப்பீங்களான்னு கேட்கிறேன் சார். என்னோட கொஸ்டின் என்னோட கொஸ்டின் என்னன்னா, என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, ஒவ்வொரு மாவட்ட தலைவர் உங்கள்கிட்ட இருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஹெல்ப்லைன் பண்ணுங்க. மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுயமரியாதை பாதிக்கப்படுறானோ ஃபோன் பண்ண சொல்லுங்க. சுயமரியாதை அன்னைக்கு அவனுக்கு இழப்பிடும் போது அவனுக்கு காப்பாற்ற அந்த வழிகள் செஞ்சு மக்கள் வாழ்வதற்கான ஆட்சி முறை அரசியல் நம்ம முன்னெடுக்கிறோம். நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. முதலமைச்சர் ஆனாலும் முடியாது. ஜல்லிக்கட்டு தடையே தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வந்து சரியான முறையில் விவாதத்தை எடுத்து விளக்கியிருந்தா அந்த தடையை உடைச்சிருக்கலாம் தான் தடை கோரினவங்களே நம்மகிட்ட சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து இந்த தடையை கேட்க வேண்டிய அவசியம். நம்ம வந்து வெறும் விளையாட்டா பாக்குறாங்க. நாம நம்மளுடைய பாரம்பரிய கால இனத்தையே அழிக்கிற முயற்சின்னு நம்ம பாக்குறோம். அவன் வந்து ஜெர்சி மாட்டை வெண்மை புரட்சின்னு உள்ள தள்ளி விட்டுட்டான். அந்த பால் மூலமா சர்க்கரை நோயை பரப்பி இன்னைக்கு 375 லட்சம் கோடி அந்த ஊசி மருந்து வித்த காசு கொண்டு போயிருக்கான். நம்மளுடைய மாட்டினுடைய பால் A2 வகை, அது தாய்ப்பாலுக்கு ஒப்பானது, அது நோய் தராது, நல்ல ஊட்டமா இருக்கும். இது A1ன்னு வச்சு இந்த பால் வகை. ஆனா நமக்கு இந்த மாட்டை இறக்குமதி செஞ்சவன் எல்லாம் வெல்கம் பேக் டு A2 மில்க்னு அமெரிக்காவோ பிரிட்டனோ இன்னைக்கு பிரேசில் நம்ம காளையினுடைய விந்தணுக்களை எடுத்துக்கொண்டு போய் நம்ம காளை 100 கோடிக்கு வாங்கி கொண்டு போய் அவன் நாடு முழுமைக்கும் நாட்டு மாட்டை உருவாக்கி A2 பாலுக்கு இருக்கான். நம்மளுக்கு இந்த ஜெர்சி மாட்டை வச்சு கடை கோடி கிராமம் வரைக்கும். அடுத்த நேரத்தை நீங்க சீமான், அவர் கோடீஸ்வரனா, பேசிக்கோங்க. அண்ணா வணக்கம். சொல்லுங்க அண்ணா. திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும்னு சொல்லிட்டு கடுமையாக போராடிட்டு இருக்கீங்க. இந்த சூழலில் இந்த தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாட்டி கிடைச்சிருக்கு. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு அணி ஒன்று உருவாகிருக்கு. உங்களுக்கு உண்மையாகவே அந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் மேலே கோவமா, இல்ல அவங்க விஜயகாந்த் அணியில சேர்ந்ததுனால கோவமா? இல்ல திராவிட கட்சிக்கு திரும்ப திரும்ப உங்களுக்கு முடிச்சிடறேன் கேள்வி வழங்கிருச்சு. அதை முடிச்சிடறேன். இல்ல நான் முடிச்சிடறேன். அதாவது அவங்க விஜயகாந்த் அணியில சேர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8 மாசமா அவங்க வந்து அந்த கூட்டணி அமைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களை மாதிரியான பொது உடைமை சிந்தனையாளர்களும் கொள்கை பிடிப்புள்ள ஆட்களும் திரு தமிழறி மணியன் போன்றவர்களும் திரு ஜவஹர்லா போன்றவர்களும் இந்த மாதிரியான நடுநிலையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், ஜனநாயக சக்திகள் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய கொள்கை இல்லாத விஜயகாந்த் அணிக்கு அவங்க போய் தவறிட்டீங்க. இந்த முறை இனிமேல் அடுத்தது அவங்களே வந்தா கூட இந்த மாதிரி ஒரு அணி கட்ட முடியாது. இந்த வாய்ப்பை நீங்க தவற விடுறீங்க அப்படின்றது தான் என்னுடைய ஆதங்கம். இந்த கேள்விக்கான நான் தான் சரியான தளத்தில் நிக்கிறேன். நீங்க இன்னொரு இந்த தேர்தல் கடந்த பிறகு இன்னொரு 2-3 ஆண்டுகள் கடந்த பிறகு நான் பயணிக்கிற பாதையும் நான் எடுத்திருக்கிற முடிவும் தான் சரியானதுன்னு நீங்களே ஒரு நாள் என்கிட்ட சொல்லுவீங்க.
திராவிட கட்சிகளுக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சி இருக்க முடியாது. திரும்ப திரும்ப சொல்றேன். மக்கள் கூட்டணி முழுக்க முழுக்க நீங்க திராவிட கட்சியில தான் பாத்தீங்களா? நீங்க தேமுதிகவை முன்னிறுத்துறீங்க. தேமுதிகவை அதுக்கு என்ன தத்துவம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க வந்து அப்ப நான் ஒன்னு சொல்றேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைக்க வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்னாருங்க. தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு வராங்க. அவங்கள காலுண்ட விடக்கூடாது. பொது எதிரி அப்படிங்கும் போது அவங்களெல்லாம் நீங்க திராவிட கட்சிகளா நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படித்தானே? ஒரே ஒரு நொடி இல்ல ஒரே மதிமுகவா இரு. ஆனா பேசின காணொலி ஆவணம் இருக்குல்ல தம்பி. தமிழ் தேசியம் தான் பேசி பதிவு பண்ணிருக்காரு. இல்ல தமிழ் தேசியம் தான் பேசி இது மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னொரு கிடைக்காதுன்றதுதான் நான் உண்மையை சொல்ல பாக்குறேன். ஒரு நொடி முருகபாண்டியன், உங்க கேள்வி என்ன? ஐயா சொல்லுங்க ஐயா. உங்க கேள்வி என்ன? திரு சீமான் இருக்கார், கேளுங்க. நான் சொல்றேன். டார்வினுடைய கூற்றுப்படி ஒரு உயிரில் இருந்து எல்லா உயிர்களும் மனிதர்கள் வரை உருவாகி இருக்கிறாங்கிறது உலகமே ஒத்துக்கொண்டது. ஆன்மீகவாதிகளும் அதை ஒத்துக்கொண்டார்கள். நாட்டை நல்லவர்கள் ஆள வேண்டும், யாராக இருந்தால் என்ன, இதில் என்ன இனப்பேதம் உங்களுக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதா உங்களுடைய முதல் பக்கத்திலேயே இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் என்ன? நாட்டை எல்லாரும் ஆளலாம்னா இந்தியாவை சோனியா காந்தியா ஆள விடல. நீங்க நாட்டை வந்து யாரு நல்லவர்கள் ஆள வேண்டும். நான் சொல்றது நல்லவர்கள் ஆள வேண்டும். நான் ரொம்ப நல்லவன், என்னை ஆந்திரா ஆள விடுங்களேன். நல்லவர்கள் ஆள வேண்டும். உங்களுக்கு அந்த தகுதி இருக்கும் பட்சத்தில் நீங்க ஆந்திரா ஆள முடியும். அமெரிக்காவில் தமிழர்கள் ஆளுகிறார்கள், சிங்கப்பூர்ல வந்து வந்திருக்காங்க. உங்க வீட்டுல வந்து நான் படுத்துக்கொண்டா எவ்வளவு பண்பாடற்ற செயலா இருக்கும்? என்னங்கய்யா? உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு பண்பாடற்ற செயலா இருக்கும்? அது பண்பாடற்ற செயல் கிடையாது. எங்க வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களை நான் உபசரிக்கணும். மனிதர்கள் தானே. கட்டி வீட்டுக்குள்ள எல்லாம் உங்களை பாதுகாப்பு. இங்க பாருங்க ஐயா, முருக ஐயா, நான் சொல்றேன் கேளுங்க. அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வது, அவரவர் நாட்டில் அவரவர் ஆளுவது உலக இயற்கை, உலக யதார்த்தம். மக்கள் பரவி இருக்காங்கன்னு உலகம் சொல்லுதுங்க ஐயா. உலகத்துல உலக பொதுமறைன்னு ஏத்துக்கிட்டாங்கய்யா. நம்ம தான் ஏத்துக்கல. தேசிய நூறா கூட ஆக்கல வள்ளுவத்தை. சரி, நான் கேட்கிறேன். ஒபாமா கூட அமெரிக்காவை நல்ல ஆட்சி கொடுக்கிறாருன்றாங்க. இந்தியா வாழ விட்டுலாமா? ஐயா, ஒபாமா அந்த நாட்டுக்கு நைஜீரியா நாட்டு வேற நாட்டில இருந்து இருக்காரு. அமெரிக்காவுக்கு இருக்கும் அந்த பண்பு நமக்கு வேண்டாமா? பிரிட்டிஷ்காரன் இங்க நல்லா தானே ஆண்டுகிட்டு இருந்தா அவனே ஆள விட்டு கொண்டதானே எதுக்கு போராடி வரட்டீங்க? பிற மாநிலங்களை நீங்க சொல்றீங்களே, பிரிட்டிஷ் அவன் தான் சாலை போட்டான், தண்டவாளம் போட்டான், அவன் தான் பாராளுமன்றத்தை கட்டுனான், சட்டமன்றத்தை கட்டுனான், பள்ளிக்கூடம் கட்டி எல்லாரையும் படிக்க வச்சான். இங்க தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுங்கிற இடத்துல பாதி வெள்ளையா இருந்தவன் சொல்லினா முழு வெள்ளையா இருந்தவன் தொட்டான். அப்ப அவனை வரட்டீங்க போராடி. அப்ப தமிழ்நாடு தனி நாடு. தமிழ்நாடு தனி நாடுல நீ எதுக்கு எல்லாருக்கும் மொழிவெளி மாநிலம் பிரிச்சீங்க? எதுக்கு மொழிவெளி மாநிலம் பிரிச்சீங்க? நீங்க எதுக்காக திருச்சியை தலைநகரா கொண்டு போக போறீங்க? நிர்வாக வசதி கொண்டு போக போறேன். அதே போன்ற ஒரு நிர்வாக வசதிக்காக ஆந்திரா தெலுங்கு மக்களுக்கு ஆந்திரானா, கன்னட மக்களுக்கு கன்னடானா அவரவர் நிலத்தை அவரவர் ஆள்றதான தார்மீக உரிமை. அவங்க செய்யறது நீங்க வரவேற்கிறீங்களா? அது தவறு என்றால் நீங்க தவறுதான் செய்யறீங்க. பொதுமறை பத்தி பேசினாரு. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளணும்னு என் மறை சொல்லுது. அதுக்கு என்ன பொழிப்புற? வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்ற மாதிரி பாத்துக்கடா. அதான்டா நல்ல ஆண்மகனுக்கு அழகுங்குது. நான் ஆண்மை கொண்ட இனத்தின் மகனா இல்லையா? இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு பேசுறீங்க, நாளைக்கு சேர சோழ பாண்டியர்களாக இருக்கிறவங்களே பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லாம் எங்க சேர சோழ பண்ணலாம்? கேரளா தனி மாநிலமா தான் இருக்கு. இங்க இருக்கிறவங்களே பிரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ண போறீங்க? எது இங்க இருக்கிறவர்களே நீங்கள் உங்களுடைய தென் தமிழ்நாட்டை நீங்க சேர்ந்தவங்க, நீங்க எப்படி சென்னைக்கு வர போச்சு? இது எங்கள் சென்னை, எங்கள் நாடு அப்படின்னு சொல்றவங்க நான் முன்வைக்கிற கோரிக்கைக்கு புரிஞ்சுக்கிறோம். தமிழர்களை தவிர யாரும் இந்த நாட்டில் வாழக்கூடாதுங்கிறது இனவெறி. தமிழர் இந்த நாட்டை ஆளணுங்கிறது இனத்தின் உரிமை. நான் கேட்கறது உரிமையை. யாரும் வரலாம், வாழலாம், நாங்க தான் ஆளுவோங்கிறது தமிழ் தேசியத்தின் இறையாண்மை. இது உங்களுடைய கொள்கை. அசோக் குமார் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதுவரையும் திராவிட கட்சிகள் வந்து ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையில வந்து நாங்க வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம், இல்ல வந்து மீனவர் பிரச்சனையை தீர்ப்போம் அப்படின்னு இது வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த விதமான முயற்சியுமே இது வரைக்கும் எந்த திராவிட கட்சியிலும் ஈடுபட்டதில்லை. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இதனோட செயல்பாடு எப்படி இருக்கும்? அகிம்சையான முறையில் இருக்குமா, இல்ல அதிரடியான முறையில் இருக்குமா, ஈழம் பிறக்குமா? அது இப்போ இது வந்து கட்டாயம் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அதிகாரத்துக்கு வர்றதே தமிழ் தேசியத்திற்கென்று இந்த பூமி பந்தில் ஒரு தேசம் அடையணுங்கிறது தான். அதுக்கு அரசியலாகவும் பல்வேறு நகர்வுகளையும் நம்ம நகர்த்த அநியமாக இருக்கும். அந்த தேர்தல் வரைவில் நான் கொடுத்துருக்கேன், அந்த ஆட்சி வரைவில். ஆமாம் இருக்கு. இப்போ கச்சத்தீவுங்கிறது வந்து 2 தேசிய கட்சிகளின் ஆட்சியுமே வந்து ஒரு கட்சி வரும்போது நாங்கள் வந்தால் தீர்மானம் போட்டு திருப்பி எடுப்போம்னுச்சு. ஆனால் மறுபடியும் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை. எப்போதும்
கொடுத்ததுன்னு சொல்லுது. அப்போ அதை நம்ம எப்படின்னா சரியான அழுத்தம் கொடுத்து நம்ம நீங்க ஒரு கூட்டத்தில் அதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று சொல்லியிருந்தீங்க. அதான் நான் மீனவரை தாக்குறது கண்டிப்பா நான் தடுப்பேன். அது உனக்கு சிறப்பு கடலோர காவல் படையை நான் போடுறேன். அதுல அது எந்த அளவுக்கு படகுலையே சிறப்பு படையை நிறுவி ஆயுதத்தோட நான் அனுப்புவேன். அதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. அதை அனுப்புவேன், நீ பாரு, அப்புறம் தொட்டானா இல்லையான்னு பாரு. திருப்பூர் இளம்பருதி தொலைபேசி வாயிலாக இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், உங்க கேள்வி விரைவா கேளுங்க. திருப்பூர் சுருக்கமா கேளுங்க. வணக்கங்க திரு சீமான் அவர்களே. வணக்கங்க. ஹலோ, கேக்குதுங்க, விரைவா பேசுங்க. இப்போ மத்தியில் ஆளுற பிஜேபி மதவாத கட்சிங்கிறோம், அதே போல இங்க பாட்டாளி மக்கள் கட்சியை ஜாதி கட்சிங்கிறோம், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை இனக்கட்சின்னு ஏன் சொல்லக்கூடாது? பதில் கேளுங்க. இல்ல, அதாவது ஒவ்வொரு தேசிய இனங்களும் மொழி இனம் அப்படித்தான் இணைஞ்சு வாழுது. இப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சாச்சு. தமிழ்நாடுன்னு பேர் வச்சு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கத்தை முன் வச்சாச்சு. அப்ப தமிழர் தான் தமிழர் நாட்டை ஆளணும். அவர் ஆளும் போதுதான் என் மொழி செத்து போச்சு. அதை பற்றி இங்க கவலைப்பட்டது யாரு? என் மொழி மீட்சிக்கு என்ன இருக்குது? மொழி போர்ல ஏற்பட்ட புரட்சியில தான் இது அதிகாரத்துக்கே வருது. ஆனால் இந்த மொழி இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு பாடமொழியா கூட இல்ல, அதுக்கு கவலைப்படல. என்னுடைய 32 ஆறும் செத்து போச்சு. ஆற்று மணலை அள்ளி விக்கிறதே இந்த 2 அரசுகள் தான் மாறி மாறி. இதை மொழிவாதம் இனவாதம் அவர் நினைக்கிறாரு. மொழிவாதம் இனவாதம் அப்படி நினைக்கிறாரு. சொல்ல முடியாது. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிகள் இனிதானது எங்கும் காணோம். பாரதியின் இனவரியின் மொழிவரியன் சொல்லுவீங்களா? செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, இதை பாடினவே மொழிவரியனா? அலைமாகடல் நிலம் வானிலும் அணிமாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் பாடுனவன் இனவாரியா? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியன் பாடினவன் இனவாதியா? சொல்லுங்க. எப்படி இந்த மொழியெல்லாம் பேசிக்கிட்டு தானே சாதியா பிரிஞ்சிருக்காங்க. கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை தமக்கன் பாரனில் வழிவழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றங்கன்னு சொல்றானே. இங்கு நாட்டிற்கு இலிகழுதை ஆட்சியான இருக்கிறானே, இதை இனவாதியா? ஏன் நாட்டை ஆளுங்கிறது என்னோட அடிப்படை உரிமை. நீ இத்தனை பேர் ஆண்டுட்டீங்களா, ஒரு தடவை நீ ஆள விட்டு பாருங்க. இந்த பூமியின் சொர்க்கம் அது மாறதா இல்லையான்னு பாருங்க. திரும்ப திரும்ப இனவாதி இது இனவாதம்னா அப்ப நாங்கள் திராவிடர் என்னது என்ன பக்கவாதமா முடக்குவாதமா சுண்டுவாதமா? அது என்னவாதம்? நல்ல கேள்வி. அது என்னவாதம்? சுந்தரராஜன் அடுத்து. சும்மா அதையே பேச்சுக்கிறது. சுந்தரராஜன் அண்ணனுக்கு வணக்கம்னா, கல்வி முறையில நீங்க கொரியர் முறையை காப்பாத்திருக்கிறீங்க. 8 வருஷத்துக்கு ஒரு முறை குழந்தைகள் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. 6 வயசுல சேர்க்கிறாங்க. 8 வயது நீங்க பிரிண்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க. 6 வயசுல சேர்க்கிறாங்க. தென்கொரியா மட்டும் இல்ல, பின்லாந்தும் சரி, சிங்கப்பூரும் சரி, எல்லா நாடுகளும் கல்வியில முதல் தரத்திற்கு எல்லா நாடுகளும் பிள்ளைகளை 6 வயசுல முதல் வகுப்புல சேர்க்கிறாங்க. தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை ஏன் நீங்க இலவசம் உங்களுக்கு கொடுத்துருவீங்களா? திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வரணும்னு சொல்றீங்க. இந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளுக்கு கட்சிக்குள்ள அண்ணாவும் எம்ஜிஆரையும் வச்சிருக்கீங்களா? இல்ல அவங்கள விட்டு இல்ல அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினாரு, அதெல்லாம் அவரை விட்டு தான் தனியா எடுக்கிறீங்களா? தமிழ்நாடுன்னு அண்ணா பேர் மாத்தினார் நீங்கல்ல, அதை மாத்த சொல்லி 76 நாள் ஒருத்தர் பட்டினி இருந்து உண்ணாவிரதம் இருந்தார். அதையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்றேன், அது கேட்க அண்ணா மாத்தினார். தமிழ்நாடுன்னு பேர் மாத்திட்டா தமிழ்நாடு தான் இது. இல்ல, அந்த 50 ஆண்டு கால அரசு தமிழ்நாடுன்னு பேர் மாத்திட்டாரு. அப்ப தேசம் தமிழ் தேசம், தமிழ் தேசம் தானே. அப்ப இதுக்குள்ள இருக்கிற மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, பாரம்பரிய வேளாண்மை, பெண்ணிய உரிமை, சமூக நீதி, சமூகம், பொருளாதாரம், காட்டு வளம், கனிம வளம், இதில் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. இந்த அரசியல் தமிழ் தேச அரசியலா இல்லையா? இருக்குது. ஆனா அந்த 2 திராவிட கட்சிகள்ல எம்ஜிஆர் அதாவது இவர் தமிழ்நாடுன்னு பேரை மாத்தின அண்ணாவையும் இல்ல அடித்தட்டு மக்களுக்காக வாழ்ந்த எம்ஜிஆரையும் அதுல சேர்த்திருக்கீங்களா? இல்ல இவங்க திராவிட கட்சி மொத்தமாவே திராவிட கட்சி, அதுல அண்ணா என்ன எம்ஜிஆர் என்ன எல்லாரையும் சேர்த்தான்னு சொல்றோம். எதன் காரணமாக நீங்க சார் விஜயகாந்தோ சரி நீங்களும் சரி கடலூர் மாவட்டத்தை மட்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க. மாவட்டம் அதுல பிரிச்சுக்கிட்டீங்களா? உங்க மாவட்டத்துல ஏங்க எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எங்க வேணா நிக்கலாம். இந்த மண்ணின் மகன் சீமான் கடலூர் வந்து நிக்க கூடாது? அது கிடையாது. இது விஷயம் என்ன, விஜயகாந்தும் சரி சார். நீங்க புதிய நான் சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். வாக்கு சதவீதம் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஏன்னா இது வாக்கு சதவீதம் தான் எல்லாரும் அரசியல் பண்றாங்க. இப்போ எனக்கு இவ்வளவு 44% வாக்கு சதவீதம் ஒண்ணு இல்ல தம்பி, மக்களின் நன்மதிப்பு தான். நம்ம மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கையும்
நம்பிக்கை தான் அது நன்மதிப்பா மாறுது. அதுதான் வாக்கு. இல்ல கூட ஒரு நிமிஷம் ஏடிஎம்கே தான் போடுவாங்க, டிஎம்கே போறோம் டிஎம்கே தான் போடுவான்னு சொல்லிட்டு அவன் பரம்பரையா என் குடும்பம் இங்க தான் போடுது, இங்க இப்பதான் போடுது அப்படின்னு 67 யாரும் நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்திருக்க மாறும். வழியே இல்ல அப்படின்னு இப்ப குறிப்பிட்ட விழுக்காடு வாக்கு அண்ணன் வைகோ வந்து போது அவருக்கு ஒரு வாக்கு விழுக்காடு வந்துச்சு, எங்க ஐயா ராமதாஸ் வரும்போது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்கு வந்துச்சு. அப்ப வரும் ஒரு நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துறாங்க. அது தொடரும் போது அது பெருகும். கார்த்திகேயன் ஐயா வணக்கம். நீங்க தமிழ் இனத்துக்கு ஆதரவா தொடர்ந்து குரல் கொடுத்தாரு, அதுக்காக எனக்கு முதற்க நன்றி. ஆனா அந்த தமிழ் இனத்தோட ஒரு முக்கிய அங்கமே தமிழ் மொழி தான். அந்த தமிழ் மொழியோட பெருமையை மீட்டெடுக்கவும் அந்த விழுந்து போன தமிழ் மொழி எது பண்ண நீங்க ஆட்சிக்கட்டில் இல்லாம தான் என்ன பண்ணுவீங்க? அதை எனக்கு கொஞ்சம் லைட்டா விரிவா கொஞ்சம் சொன்னா நல்லா. அதான் முதல் வந்து தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா, அதான் இங்க இருக்கிற அந்த தாய்மொழியை விட்டு தமிழர்கள் வெளியேற காரணம். அப்ப ஆங்கிலம் படிச்சா தான் வேலை வாய்ப்புன்னு இருக்கிற நிலையை மாற்றி தமிழ் படிச்சால் வேலை கிடைக்குது, தமிழ் படிச்சால் சோறு கிடைக்குதுங்கிற நிலையை உருவாக்கணும். அந்த திட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண? அதுதான் நான் சொல்றேன். நான் எல்லா வேலையும் நானே கொடுக்குறேன்றேன், எல்லா நிறுவனமயப்படுத்தி வேளாண்மையை நானே செய்ய போறேன்றேன். கொசு மந்தடிக்கிறேன் அரசு பணி, சத்துணவு ஆயா அரசு பண்ணி, டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடுக்குறவன் அரசு பண்ணி. ஆனா உலகத்துக்கே சோறு போடுற வேளாண் குடிமகனையே அரசு பணியாளராக இருக்கக்கூடாது, வேளாண்மை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாற்றுவோம். எல்லாருக்கும் வேலை. ஆடு மாடு வளர்த்தல இன்னைக்கு வந்து நான் ஆடு மாடு வளர்த்தல அரசாங்க பணியா மாற்றும் போது அது என்னமோ ஒரு வேடிக்கையா தெரியுது. டென்மார்க் என்ன செய்யுது, ஆஸ்திரேலியா என்ன செய்யுது, ஸ்வீடன் என்ன செய்யுது, நியூசிலாந்து என்ன செய்யுது, பிரேசில் என்ன செய்யுது, அதிகமா எங்களுடைய ஒரே ஒரு இயக்கம் என்னன்னா தமிழ் படித்தவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் நம்ம விருப்ப மொழி அப்படி வந்துருச்சுன்னா தமிழ் பயிற்று மொழியாக இருக்கிற போது அறிவியல், புவியியல், வரலாறு, என் நாட்டு வேளாண்மை எல்லாத்தையும் தாய்மொழியில படிப்போம். ஆங்கிலத்தை ஒரு மொழி பாடமா படிப்போம். அரசு துறை வேலைவாய்ப்பு படிக்கும் போது தாய்மொழி தானா மீண்டு வரும். மக்கள் கட்சிகள் கேள்விகள் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு சம்மதித்து மக்களின் எல்லா கேள்விகளையும் எதிர்கொண்டு பதில் சொன்னதுக்கு நன்றி. சிலர் நீங்க இந்த கட்சி சார்ந்தவங்க சொன்னீங்க, ஆனா அவங்களும் நீங்க சொன்னதுக்கு சேர்த்து கை தட்டு நீங்களே பார்த்திருப்பீங்க. எல்லாம் நம்ம தம்பி தானே. ரொம்ப மகிழ்ச்சி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மக்கள் கட்சிகள் கேள்விகள் இல்ல வாய்ப்புக்கு எல்லாரும் கொடுக்க முடியல, நேரம் கடந்துடும் தெரியுது. நீங்க இருந்து ஒரே ஒரு நொடி இல்ல திருமணம் இல்ல ஒரு நொடி நேரம் கடந்துட்டோம். திருமண வீட்டுல முடிஞ்ச உடனே இருந்து விருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் இருந்து அவர் நேரம் ஒத்துழைக்கும் முறை உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்டு போலாம். நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது. அடுத்த வாரத்தில் மக்கள் கட்சிகள் கேள்வி நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைவரை நீங்கள் கேள்விகளால் துளைத்தெடுக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.